Hi all, welcome to GTN Academy. இன்னைக்கு DNPC Group 4 நடந்த ஆப்டிடியூட் செக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷினை பாருங்கள். இது ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் கேட்கப்பட்ட கொஷின். சரிங்களா? என்னென்னா ஃபஸ்ட்டு ரேஷியோனா என்ன, ப்ரொப்போர்ஷன்னா என்னன்னு தெரியணும். ரேஷியோனா A:B ரெண்டு நம்பர் வந்து டிவைடில் இருந்தால் இது ஏன்றது ஒன் பார்ட்டு, பின்றது ஒரு பார்ட். அதே மாதிரி இன்னொரு ரேஷியோ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ எடுத்து கம்பேர் பண்ணுறது தான் ப்ரொப்போர்ஷன். ஸோ இன் ஆர்டர் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து 2:5, அப்புறம் அதுதான் ஆர்டர் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் x:20. ஸோ இதுவும் ஈக்குவல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 × 20 ஈக்குவல் டு இது மல்டிப்ளை பண்ணிக்கணும் x:5. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4, 2 4s are 8. ஸோ our x value is 8. Answer option C. Okay. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே ரேஷியோவில் கேட்கப்பட்ட ஒரு சம் தான். சரிங்களா? அதே ரேஷியோவில் கேட்கப்பட்ட ஒரு சம் தான். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு பர்சன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு பென் 4 பேருக்கு. அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா அவங்க வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? அப்போது 3, 4, 5, 6 இதுக்கு எல்சிஎம் என்னன்னு கேட்டிங்கன்னா 60. சரிங்களா? ஸோ ரேஷியோவில் வந்துட்டு கீழே எல்லா நம்பரும் சேமாக இருந்தால் அது டிவைடு தான். ஸோ கேன்சல் ஆகிடும். அப்போது இங்கே 60 ஆகணும்னா நான் இதை 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 20 = 4 × 15 60. அப்போ மேலேயும் 15, 5 × 12 மேலேயும் × 12, அப்புறம் 6 × 10 60 வரும், மேலேயும் 10. ஸோ இந்த ரேஷியோவில் தான் அவர் வந்து பெண்ணை 4 பேருக்கு பிரித்து கொடுக்குறாரு. இப்போ கீழே 60 வரும், பட் டிவைட் ரேஷியோனால டிவைடு தான், பிரிக்கிறது தான், அது கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா அந்த பெண் அவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார் இல்லைங்களா, அது எவ்வளோ மினிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மினிமம் கொடுத்துட்டு அவன் ஆப்ஷனில் கொடுத்துருக்கான் 4 ஆப்ஷன். ஸோ இதுபடி எது வருதுன்னு கேட்குறாங்க. இப்போது யூஸ்வலாக மினிமம்னா இப்போ ஏதோ ஒரு நம்பர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் கூட்டுவோமா? ஏன்னா இதான் அந்த பர்சன் வச்சுருக்கிற பணம், பென் இதுலேருந்து தான் 4 பேருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா தான் அது வரும். அப்போ இதை கூட்டினீங்கன்னா 22, 42 + 15 57. ஸோ இந்த 57 வந்திருக்கீங்களா, இதுதான் மினிமம் நம்பர் ஆஃப் பென். ஏன்னா ஆப்ஷனில் 23 இருக்குது, 57 இருக்குது. இது ரெண்டு ஆப்ஷன் வராது. ஸோ 23 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு சம், சராசரி அப்படின்றதுலேருந்து. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆவரேஜ் மார்க் வந்து 78.4. அது என்னவா இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த 25 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தருடைய ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் வந்து 96. ஆனால் நான் 69 எடுத்துக்கிட்டேன். 69 எடுத்துக்கிட்டு நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்குன்னா 78.4 வந்திருக்கு. அப்போ நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ விட்டுருக்கேன்? ஸோ 96ல் 69 போச்சுன்னா 27. அப்போ இவ்வளோ மார்க் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன். இது ஆவரேஜில் வரணும். ஸோ இது ஆவரேஜில் வரணும்னா இந்த 27 25 பேருக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும். ஏன்னா ஆவரேஜ்னால் அதானே. ஸோ அப்போ 27 டிவைடட் பை 25. ஸோ 1 25. ஸோ ரிமைண்டர் 2. ஸோ பாயிண்ட் வச்சா ஒரு 0 தான் போட முடியும். அப்போ இது இன்னொரு 0. 8 × 25 200. ஸோ அப்போது இந்த இடத்துல 1.08 இருக்குங்களா, இதுதான் எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் ஆகும். ஆல்ரெடி ஏற்கனவே என்ன ஆவரேஜ் 78.4. இந்த 1.08 கூட்டினீங்கன்னா 8 4 9 79.48. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே 2-3 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தோன்னே 79.48 ஆன்சர் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணியிருந்தா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ ஆவரேஜுக்கு சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு சம்மு. ஸோ இந்த சம் என்னென்னா எனிதிங் பவர் 0 1. ஸோ அது தெரிஞ்சாலே போதும், இது ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே இல்லை. எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் பவர் 0னா அதுக்கு 1. ஸோ அப்போ இது 1 × anything 1. அப்போ இதை கண்டுபிடிச்சாலே போதும். இது என்ன அப்படின்னா 4 power -1னா 1/4
ப்ளஸ் 1/16 ப்ளஸ் 1/64 ஹோல் பவர் 1. ஸோ ஹோல் பவர் 1னா 1 தான். ஸோ கீழே எல்சிஎம் வந்து 64. இங்கே 64 வரணும்னா மேலே கீழே 16ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அங்கே 1. ஸோ 16 + 4 20 21/64. ஸோ இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் சீரீஸில் ஒரு கொஷினு. இப்போ இந்த கொஷினை பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், 7 12 19 24 மோஸ்ட்லி எல்லோரும் இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் இங்கே பாருங்கள், இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ், சரிங்களா? ஸோ அது ப்ரைம் நம்பர் லாஜிக்கில் அது வந்துடுது. இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 24 24க்கு அடுத்து இப்போ இது 12 அப்புறம் 24 அப்புறம் என்ன வரும், இன்ட்டு 2 பண்ணால் 48 வருமா? ஸோ நீங்கள் இதிலே பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம், டிஃப்ரென்ஸ் போகணுன்ற அவசியம் இல்லை, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைஸு. ஸோ இந்த டைஸில் வந்து ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் ஆகுது. அது கொஷின் தப்பா என்னன்றது தெரியல ஆக்சுவலாக. ஸோ இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்துலேயும் எடுத்தீங்க அப்படின்னா 2 3 2 3. ஸோ 1க்கு ஆப்போசிட்டில் 5 வரும். அதுவே இது ரெண்டு எடுத்தீங்க அப்படின்னா 5 இருக்குங்களா, இங்கேயும் 5 இருக்குங்களா, இப்படியே கிளாக் வைஸ் வந்தால் 2, இங்கே கிளாக் வைஸ் வந்தால் 4. ஸோ 2க்கு ஆப்போசிட்டில் 4, அப்படி இங்கே கிளாக் வைஸ் வந்தால் 3, 5 5, இங்கே கிளாக் வைஸ் வந்தீங்கன்னா 3, அங்கே கிளாக் வைஸ் போனீங்கன்னா 6. ஸோ இதுக்கும் 1க்கு 5க்கு ஆப்போசிட் வந்துடும், சரிங்களா? ஸோ இங்கே 2 3 இருக்குது, 2 3 இருக்குது, 1 5க்கு ஆப்போசிட். இப்போ இது ரெண்டு எடுத்து பாருங்கள், இது ரெண்டு எடுத்து பாருங்கள். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இதோடைய அடுத்த நம்பர் வந்து 5, இதோடைய அடுத்த நம்பர் வந்து 2. இப்போ இது ரெண்டும் பார்க்கும்போது 2க்கு ஆப்போசிட்டில் 5 வருது. மற்றபடி நீங்கள் இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு 1க்கு ஆப்போசிட்டில் 5, அப்போ 2க்கு ஆப்போசிட்டில் 4 தான். பட் இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது 2க்கு ஆப்போசிட்டில் 5 வருது. ஸோ இது 4ஆ இல்லை 5ஆன்றது வி டோன்ட் நோ, சரிங்களா? அது என்னன்றது டிஎன்பிசி ஆன்சர் கீ வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். இது ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். இது நீங்கள் பார்த்தாலே ஆன்சர் பண்ணிக்கலாம். பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணணும் நீங்கள்? ஸோ பிரின்சிபல் இது வந்து 50/3, ஸோ இன்ட்டு 100, PNR/100 தான். நெக்ஸ்ட்டு 9 மந்த்ஸு, அதை நீங்கள் இயராக மாற்றணுன்னா 9/12. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 4, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 3 3 கேன்சல் ஆகிடும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4th டேபிளில் 17,000, மறுபடியும் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8,500. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட்டு வந்து இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இது வந்து கேட்கப்பட்ட சம். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2602 அப்படின்ற ஒரு பணத்தை 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறேன். ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று வந்து ஒய். எக்ஸுன்றது பர்சன், ஒய்ன்றது பர்சன். ஆனால் இப்போ இதை வந்து நீங்கள் எக்ஸுன்னு ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ஏன்னு கூட வச்சுக்கலாம். எக்ஸ் பர்சன்றதுனால ஸோ ஏபின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, அப்போ எக்ஸ். அப்போது 2602 மைனஸ் எக்ஸ், இதுதான் இந்த பி பர்சனுக்கு கொடுக்கறது. ஏ பர்சன் கொடுக்கறது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து 2602 தான், 2602 rupees மைனஸ் எக்ஸ் தான் பிக்கு கொடுப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது கொடுத்தாச்சு, இது கொடுத்தாச்சு. இது வந்து என்ன பண்ணுறாங்க, 4% 6 years, இது அதே 4% 8 years, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் போட்டு இது ஒரு பணம் வரும், இது ஒரு பணம் வரும், இது அமௌண்ட், இது ரெண்டு ஈக்குவலுன்ட்டாங்க. இதுதான் கொஷின் ஆக்சுவலாக, சரிங்களா? இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த 2 பேருக்கு பிரித்து கொடுத்தாங்கள அதை கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்காக இது பர்சன்டேஜ் வச்சே சால்வ் பண்ணலாம். இப்போ 4%னா என்னங்க, 4/100ஆ? 4/100னா 1/25ஆ? அப்போ கீழே இருக்கிறது தான் இனிஷியல் வேல்யூ 25, மேலே இருக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட். அப்போ 25:26. ஸோ 2 times இல்லையா, 6 yearsக்கு ஒன்று 8 yearsக்கு ஒன்று இல்லையா? அப்போ அது 2 தடவை போட்டுக்கோங்க, 25:26. ஸோ இது ஈக்குவல் பண்ணிங்கன்னா 625:676 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லையா, மல்டிப்ளை தான் போகும்.
இப்போ 625 676 வந்துடுச்சிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கா? டிவைடட் பை 2602 மைனஸ் எக்ஸ். இது எதுக்கு ஈக்குவல்னா 625 டிவைடட் பை 676க்கு ஈக்குவல். அப்புறம் என்னங்க கிராஸ் மல்டிப்ளை. ஸோ எக்ஸ் இன்ட்டு 676 ஈக்குவல் டு 625 இன்ட்டு 2602 மைனஸ் 625x. இந்த மைனஸ் 625x இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆச்சுன்னா 1301x இஸ் ஈக்குவல் டு 625 இன்ட்டு 2602. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 625 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 1250. ஸோ இது 1250 ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்கா? ஸோ அப்போ திஸ் இஸ் அவர் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் சிம்பிளாக எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏபிசி. ஸோ இந்த ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னா ஏக்கும் பிக்கும் கொடுத்துருக்காங்க, பிக்கும் சிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்பாங்க நாட் ஈக்குவல் டு. ஆனால் ஏக்கும் சிக்கும் நமக்கு தெரியாது, அது சேமாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். எப்படின்னா இப்போ இது 3, இது 1, இது 4 இப்படியும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இது 4, இது 4, இது 2 இப்படியும் இருக்கலாம். சரிங்களா? அவங்க ஏக்கும் சிக்கும் ரிலேஷன் கொடுக்கல, அவ்வளோதான். இப்போது பி, இப்போ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி நாட் ஈக்குவல் டு ஏ கரெக்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி. ஆனால் ஏ நாட் ஈக்குவல் டு சின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது ஈக்குவலாகவும் இருக்கலாம், நாட் ஈக்குவலாகவும் இருக்கலாம். அதனால் இதை ஜட்ஜ் பண்ண முடியாது. 3மே டிஸ்டிங்க்ட்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டிங்க்ட்னா வேறு வேறு நம்பர். அப்போ இந்த இடத்துல நம்ம ஏவும் சியும் சேம் நம்பராக கூட இருக்கலாம். அப்போ இது வராது. 3மே ஈக்குவல்ன்றாங்க, வாய்ப்பே இல்லை. இப்போ இதுதான் ஆன்சர். ஒன்று நாட் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். இந்த சினாரியோ இந்த சினாரியோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது கோடிங் டிகோடிங். ஸோ இந்த கோடிங் டிகோடிங்கில் ஏ இஸ் ஈக்குவல் டு 26 அப்படின்னு கொடுத்துட்டு சன்னுக்கு 27 கொடுத்துட்டு கேட்டுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏபிசிடி போட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தலைகீழ நம்பர் போட்டுக்கிட்டிங்கன்னா ஏக்கு 26 வந்துருச்சு. இப்போ எஸ்யூஎன் அது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 8, யூக்கு 6, எஸ்யூஎன் இதுக்கு 13. ஸோ கூட்டினீங்கன்னா 27. ஓகேவா? அப்போ இது கரெக்டாக இருக்குன்னா அப்போ கேட்டுக்கும் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ ஏக்கு 26, டிக்கு 7, சிக்கு 24. ஸோ இது வந்து 50, 57 இஸ் அவர் ஆன்சர். ஸோ ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். அதுவும் இதெல்லாம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஷின்னு. ஸோ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் அதில் தெளிவாக இல்லை தான். சரிங்களா? ஸோ 6 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6. இப்போ ஐ அண்ட் எம் ஆர் இந்த சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர்னால் 3 and 4 தான். பட் ஐ இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு எம் இங்கே ப்ளேஸ் பண்ணலாம், இல்லை எம் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு ஐ இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா ஐ ஃபஸ்ட்டு எம் ஃபஸ்ட்டுன்னு செகண்டுன்னு வந்திருக்கலாம். பட் ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் அண்ட் டி ஆர் அட் த பிகினிங் அண்ட் அட் த எண்ட் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுக்கணும். ஸோ இதில் யார் ஃபஸ்ட்டு யார் டின்றது. ஸோ எஃப் இங்கே, டி இங்கே. இப்போ ஜி இஸ் சிட்டிங் ஆன் த லெஃப்ட் ஆஃப் டி. இப்போ இந்த இடத்துல ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுக்கலன்னா இதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ டி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியாது இல்லையா, அது லெஃப்ட்டில் யாரும் வரமாட்டாங்க. ஸோ இது ஓகே. பட் ஐ அண்ட் எம் கண்டிப்பாக ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்கணும். ஜி சிட்டிங் ஆன் த லெஃப்ட் ஆஃப் டி. அப்போ லெஃப்ட் ஆஃப் டினா இதுவும் வரலாம் இதுவும் வரலாம். ஸோ இமீடியட் லெஃப்ட்டுன்னு கொடுக்கணும், இல்லை ஃபோர்த் லெஃப்ட்டுன்னு கொடுக்கணும். பட் ஓகே, நமக்கு ஆன்சர் ஆப்ஷனில் இருக்குது. ஹூ இஸ் சிட்டிங் ஆன் த ரைட் ஆஃப் எஃப்.
ஸோ அப்போ இங்கே ஜி போட்டால் இங்கே தான் ஹெச் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஹெச் அப்படின்னு சொல்லலாம். பட் டிஎன்பிசி ஆன்சர் கீ வரட்டும், செக் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க இமீடியட் லெஃப்ட்னு கொடுக்கணும். உடனடியாக பக்கத்தில் இருந்தால் தான் டியோடைய லெஃப்ட்டில் யார் வருவாங்கன்னா இந்த இடத்துல ஜி வருவாங்க. ஆனால் ஜி சிட்டிங் ஆன் த லெஃப்ட் ஆஃப் டினா இந்த பிளேஸும் வரலாம், இந்த பிளேஸும் வரலாம் இல்லையா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா P and Q கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் வந்து 20 days 40 days. ஸோ அப்போ P வந்து 20 daysல ஒரு ஒர்க்கை முடிக்கிறாரு, Q வந்து 40 daysல ஒரு ஒர்க்கை முடிக்கிறாரு. ஸோ அந்த ஒர்க்குக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும். அது இது ரெண்டுத்துக்கும் பொதுவான நம்பர், அதுதான் 40. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 40. ஸோ இப்போ இவங்களுடைய ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். 2 இது 1. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தே ஸ்டார்டட் த ஒர்க் டுகெதர். ஃபஸ்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஒர்க் செஞ்சுட்ருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல, இப்போ இது என்ன சார்னா டைம் லைன், ஓகேவா? ஏதோ ஒரு இடத்துல Q வந்து விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் P மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இங்கே P + Q ஒர்க் பண்ணியிருக்காரு. P எத்தனை நாள், இது எத்தனை நாள் அப்படின்னா 8 நாள். அப்போ P-ஓடைய ஒரு நாள் வேலை 2 யூனிட் ஆஃப் ஒர்க் செஞ்சுருந்தாருன்னா 8 நாளைக்கு 8 × 2 16 ஒர்க் இங்கே முடிச்சிருப்பார் P மட்டும். சரிங்களா? அப்போ இங்கே 40 இருக்குது. இந்த 40ல் 16 போச்சுன்னா மீதி இருக்கிற இந்த 24 யூனிட் ஆஃப் ஒர்க்கை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சுருப்பாங்க. அந்த 24 யூனிட் ஆஃப் ஒர்க்கு எத்தனை நாளில் செஞ்சுருப்பாங்கன்னா இவங்களுடைய ஒரு நாள் வேலை 3. அப்போ டேஸ் × 3 = 24. கேன்சல் பண்ணிங்கன்னா 8. ஸோ 8 நாளில் முடிச்சிருப்பாங்க. ஸோ ஆன்சர் 8. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் சீரீஸ். ஸோ நம்பர் சீரீஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது என்னென்னா, இது ஆக்சுவலாக என்னென்னா, இது நானே சொல்லிடுறேன். 1² - 1, சாரி 1 power 1 - 1, 2² - 2, ஸோ 4 - 2 2வா, 3³ - 3, 24 - 3, அப்புறம் 4 power 4 - 4 பார்த்தீங்கன்னா 256 - 4 வரும். ஸோ 252. அடுத்து 5 power 5 - 5 போட்டிங்கன்னா 3125 - 5 வரும். ஸோ ஆன்சர் 3120. லாஸ்ட்டாக 6 power 6 - 6, ஸோ 4665056 வரும். -6 பண்ணிங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கி தான் நீங்கள் யோசிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது நான் இது வந்து பேசிக்காக நம்பர் சிஸ்டம்லேயே இருக்கும். இந்த ஆட் நம்பர்ஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அதோடைய சம் எவ்வளோ அப்படின்னா n². n எத்தனை சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு நம்பர் விட்டு விட்டு போகுது. அப்போ 1லேருந்து 56 வரைக்கும் எடுங்க. 56 நம்பர் இருக்கா, அதில் பாதி தானே இந்த ஆட் நம்பர்ஸ். ஸோ ஆட் நம்பர்ஸுக்கு சம் வந்து n². அப்போ மொத்தம் 28 நம்பர் இருக்கும். 28 ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 784, அவ்வளோதான். சரிங்களா? இல்லைனா ஏபி ஃபார்முலாவில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை அதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம். இது வந்து ரொம்ப ஈஸியான கொஷினு. இந்த சீரீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா how many pairs of successive numbers. ஸோ அடுத்தடுத்த நம்பரில் வந்து டிஃப்ரென்ஸ் 2 வரணும், அவ்வளோதான். ஸோ அப்போ இதில் வந்திருக்கு. சரிங்களா? அப்புறம் அப்படியே போனீங்கன்னா இதில் வந்திருக்கும், அப்புறம் இதில் வந்திருக்கும். வேறு எங்கேயும் டிஃப்ரென்ஸ் 2 இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகே, ஸோ இன்றைக்கி எல்லா சமயம் ஆப்டிடியூடில் இருக்கிறத பார்த்தோம். ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் குரூப் 2க்கு படிங்க. தேங்க்யூ ஆல்.